அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வருஷத்தோட கடைசி நாள் மார்க்கெட் டிசம்பர் 31 நாளைக்கு வந்து நியூ இயர் பிறகுது. டிசம்பர் 31 மார்க்கெட் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றே சொல்லியிருந்தேன், ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா 50,620 வந்தாலோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா எக்ஸாக்டா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இன்னைக்கு லோ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா நடந்திருக்கு. 50,599 ஒரு 20 பாயிண்ட்ஸ் 620 சொன்னேன். 599 ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு அந்த லைன்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு ஹை பார்த்தீங்கன்னா 50,945 ஒரு 345 பாயிண்ட்ஸ் ஒரு பிளஸ்ல கொண்டு போய் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. இது கண்டினியூஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்எஸ்சில எத்தனை நாள் ட்ரேடிங் ஹாலிடேஸ், அதாவது 2025 எத்தனை நாள் லீவ் எத்தனை நாள் லீவ் இருக்கு, அது எப்படிங்க பாக்குறது அப்படிங்கிற மாதிரி சில பிகினர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒன்றும் கிடையாதுங்க, கூகுளில் போங்க. கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் என்எஸ்சி ஹாலிடேஸ் 2025 அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் வரும், என்எஸ்சி இந்தியா அப்படின்னு. ஹாலிடேஸ் ஃபார் த கேலண்டர் இயர் 2025. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல எல்லாமே வந்துடும். கேபிட்டல் மார்க்கெட், அதாவது ஈக்விட்டிஸ் நீங்க பண்றீங்க கேஷ் மார்க்கெட்லாம், அதுக்கு என்ன எப்பப்பெல்லாம் லீவு, எஃப்என்டோ, கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ், செக்யூரிட்டி லெண்டிங் அண்ட் பாரோ ஸ்கீம், மியூச்சுவல் ஃபண்டு, இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஜஸ்ட் நீங்க ஒவ்வொரு கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்என்டோக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கு. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 14 நாள் லீவ் இருக்கு. ஜனவரி 1 நாளைக்கு கூட லீவ் கிடையாது, நாளைக்கு கண்டிப்பா மார்க்கெட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், எந்தெந்த டேட்ல நமக்கு லீவ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா கூட, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரைடேலாம் லீவ் வருதுன்னா இப்போ 3 டேஸ் கண்டினியூஸா லீவ் வரும். அதே மாதிரி மண்டே லீவ் வருதுன்னா சாட்டர்டே, சண்டே, மண்டே இந்த மாதிரி எங்கேயாச்சும் பிளான் வெளியே போனோம்னா நம்ம பிளானிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வந்துடும். அதே மாதிரி அடுத்தது கமாடிட்டிஸ். கமாடிட்டிஸை கிளிக் பண்ணோம்னா கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் காட்டும். மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன். மார்னிங் செஷனுங்கிறது 9 AM to 5 PM, ஈவினிங் செஷனுங்கிறது 5 PM to நைட் பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் நமக்கு கமாடிட்டிஸ் மார்க்கெட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே க்ளோஸ் ஆயிடும். ஆகஸ்ட் 15 எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷனும் க்ளோஸ்டு, ஈவினிங் செஷனும் க்ளோஸ்டு. ஆனால் ஒரு சில டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஓப்பன்ல இருக்கு. அதே மாதிரி ஈவினிங் செஷன் க்ளோஸ். அப்போ என்ன ஆகும்னா 5 o'clock ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது பொசிஷன் இன்ட்ராடே வச்சிருந்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் 5 o'clock க்ளோசிங் நடந்துரும். இந்த மாதிரி தான் நம்ம ஹாலிடேஸ் பார்த்துக்கிறது. சேம் ஆஸ் பிஎஸ்சிலையும் போயிட்டு நம்ம இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹாலிடேஸ் பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த பொசிஷன் எடுக்கிறது, அதில் இப்போ 3 days எல்லாம் லீவ் வருதுன்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் லீவ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் எடுக்க மாட்டேன். ஏன்னா கண்டிப்பா லீவ் டைம்ஸ்ல என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆப்போசிட் நடந்தால் லாசஸ் பையிங்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால பொசிஷன் எப்பவுமே இந்த லீவ் டைம்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா நம்ம இந்த லீவ் பார்த்துட்டு ஹாலிடேஸ் பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு. மிட் கேப் 50 பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு அவ்வளோவா மூவ்மெண்ட் இருக்காது. நான் எதனாலங்கிறத நம்ம சார்ட் பார்க்குறப்ப நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2,902 ஸ்டாக்ஸ் ட்ரேட் நடந்திருக்கு. அதில் 1,779 பாசிட்டிவ்லையும், டிக்ளைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1,050, அன்சேஞ்ச்டு 73. 52 வீக் ஹைல 34 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோல 90 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 75, லோயர் சர்க்கியூட்ல 85 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பா நியூ இயர் அன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
இன்டர்நேஷனல் மார்க்கெட் பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே லீவ் தான். இப்போ யூஎஸ் ஆகட்டும், யூகே, இந்த மாதிரி நிறைய எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு வந்து ஸோ இன்டர்நேஷனல் ஹாலிடே. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அதோட எஃபெக்ட் வந்து, ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருந்தால் தான் அதோட எஃபெக்ட் வந்து இதில் காட்டும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாம் லீவு, ஆனால் இந்தியன் மார்க்கெட் மட்டும் இருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் எதிர்பார்த்திருக்க முடியாது. நீங்கள் வேணா லாஸ்ட் கூட பேக் டெஸ்ட் போய் எடுத்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நாம வந்து லாஸ்ட் இயர் ஜனவரி மந்த் பார்க்கலாம். ஸோ ஜனவரி 2024, ஸோ ஜனவரி 1ஆம் தேதி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு 200 பாயிண்ட் கூட மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ ஏன்னா இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் இருக்கும். ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து எதுலையுமே வந்து நாம் வந்து எதிர்பார்த்துருக்க முடியாது. ஏன்னா மூவ்மெண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டும் கலந்தா மட்டும்தான் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குமே தவிர, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 50,620. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிசம்பர் 19 ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் இறங்கிடுச்சு. ஸோ டிசம்பர் 20 சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் இது. அகைன் வந்து மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் தான் இருக்கு. ஸோ இதையும் பிரேக் பண்ண 50,620 பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சாதான் பேங்க் நிஃப்டி இனிமேட் வந்து கீழே வந்து வரும். ஸோ நிஃப்டி 50யும் சேம் தான். ஸோ நேற்று நான் லைன் வந்து டிரா பண்ணியிருந்தேன். நேற்று வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 23,537 டிரா பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23,689 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஃபின் நிஃப்டி, ஸோ மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 20 லோவை டச் பண்ணிட்டு ஸோ மேலே வந்திருக்கு. ஸோ இது அகைன் வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பனாலோ இல்லை ஹையை பிரேக் பண்ணாலோ ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. மற்றபடி கீழே இறங்கினா கூட நான் அந்த டிசம்பர் 20 லோ வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே தான் வரும். ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இனிமேல் செல்லிங்கை தவிர, இல்லைன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது இந்த இடம். ஸோ நிஃப்டி எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23,537 நாம டிரா பண்ணியிருக்கோம். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட்னா இங்கேருந்து 24,000 இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 51,000, பிவோட் பாயிண்ட் வந்து 50,800, சப்போர்ட் வந்து 50,657, ஹை வந்து 50,945, இன்னைக்கு லோ வந்து 50,599, ஓப்பன் வந்து 50,648, க்ளோஸ் வந்து 50,860. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு பையிங் ப்ரெஷர் தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. நம்ம இதில் பார்க்கறத விட, ஏன்னா நாளைக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால கண்டிஷன்ஸ் வந்து நான் சார்ட்லேயே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா ஸோ இந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதாவது பேங்க் நிஃப்டி ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா 50,620 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ 620 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனாலோ இல்லை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ ஸோ கண்டினியூஸா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து எப்பவுமே நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு நம்ம எந்திரிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் ஒரு சின்ன மூமெண்ட் சைட்வேஸ் தான் எடுத்துக்கிட்டே இருக்கும், போட்டு ஒரு வழி படுத்திடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்குறப்பயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரதான் நல்லது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டி கண்டிஷன்ஸ். ஸோ மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கறனால ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இந்த சப்போர்ட்ல வந்தால் நம்ம பை எடுக்கலாம், இல்லைன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஹையா பிரேக் பண்ணாலும் பை எடுத்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் to 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ சேம் அஸ் ஆஃப் எல்லாத்துக்குமே நிஃப்டி ஆகட்டும் ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மிட் கேப் நட்டும் ஐயா பிரேக் பண்ணால் கொஞ்சம் டார்கெட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப 90% வந்து நான் எதிர்பார்த்தது வந்து அதானி அண்ட் என்டர்பிரைசஸ் தான். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டர்ன் ஆயிடுச்சு. ஒரு என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் கூட ஹையா வந்து பிரேக் பண்ணலை. ஆனால் இது கண்டிப்பாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல் சைடு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்த இடம் வந்தால் ஒரு 2,657 இல்லை 2,795 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து சரியா வந்து போகலை இந்த ஸ்டாக்கு.
ஸோ நாளைக்கு என்ன மாதிரி 2 ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டு பண்ணலாம், அதாவது ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நல்லா ஏன்னா இன்னைக்கே ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்க ஒரு அப்சைடு ஸ்டாக்கும் ஒரு டவுன் சைட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் சொல்ல போறேன். ஒன்று வந்து ஏரோ ஃபார்மா. ஸோ ஏரோ ஃபார்மால நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ டபிள்யூ பேட்டர்ன், அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் பேட்டர்ன் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சார்ட் பேட்டர்ன் இதுக்கு பேரு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1337 வரைக்கும் வந்திருக்கு. மறுபடியும் ஹையர் பிரேக் பண்ணா 1375 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஏரோ ஃபார்மால வந்து இருக்கு. ஏரோ ஃபார்மா ஃபுல் நேம் வந்து அரபிந்தோ ஃபார்மா லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ். ஸோ அம்புஜா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ சைடு தான் பாசிபிள். ஸோ லோவை பிரேக் பண்ணால் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா 535.80. ஸோ அதையும் பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 520 510 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து அம்புஜா சிமெண்ட்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 2 ஸ்டாக்ஸ். ஸோ இது வந்து அதாவது கண்டிப்பாக வந்து ஒரு 58,954 ஒரு எண்ட் டு எண்ட் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் நாளைக்கு வந்து நம்மளால வந்து எதிர்பார்க்க முடியாது. மேபி ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா நாம வந்து எதிர்பார்க்க முடியும். நாளைக்கு வந்து ஒரு ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு டார்கெட் ஓவர் ட்ரேட் பண்ணாமல் ஸோ பார்த்து கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.